வசன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செய்திகளையும் அதன் பின்னணியையும் பார்க்க போகிறோம். மாங்கா 2 மாங்கா மார்க்கெட்டுக்கு போகாத குண்டு மாங்கா. பெரிய மாங்காவுக்கும் சின்ன மாங்காவுக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறில் இந்த பிஞ்சு மாங்காவை இடையில கொண்டு வந்து சொருகின நிலை தமிழ்நாடு அரசியலே ஒரு பரபரத்து போச்சு. இந்த சம்பவத்தில் ஒரு சமாதான போக்கு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புகளையும் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு புத்தாண்டு தினத்தன்று ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கான். இந்த உடன்பாடு படி இந்த மாங்காய் கட்சிக்குள்ளே இனிமேல் அடுத்த தேர்தலில் எப்படி போட்டிடுறது, மெஜாரிட்டியான வாக்குகளை எப்படி பெறுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு ஒன்று போயிட்டுருக்கான். தாமரை கூட்டணியில் நம்ம நீடிக்கிறதா இல்லாட்டா இலை கூட்டணிக்கு நம்ம போகிறதா அப்படிங்கிறத பற்றியும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு கடைசியில் நமக்கு ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சுச்சு. ஆனால் இந்த தடவை நமக்கு அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு முன்னேற்றம் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கதான். அதனால சின்ன மாங்காய் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு பிஞ்சு மாங்காவும் உடன்பட்டு போகிறதுக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்பவே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அறிக்கையின் மூலமாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 5 ஆண்டுகளில் குஜராத்தில் 41,621 பெண்கள் மாயமாகி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆவண குற்ற அறிக்கை ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் பல்வேறு அதிர்ச்சிகரமான செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் குறிப்பாக குழந்தைகளும் நிறைய பேர் கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த பெண்களில் பல பேர் இன்னமும் மீட்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்கலை. குஜராத்தை சார்ந்த பிரதமர் மோடியாக இருக்கட்டும், குஜராத்தை சார்ந்த அமித்ஷாவாக இருக்கட்டும், இது வரைக்கும் வாயை திறக்கலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவத்திற்கு காரணமாக வச்சு அதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியை குறை சொல்லக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனைக்கு அவர் வாய் திறப்பாரா? இப்படி குஜராத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த சம்பவத்துக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இன்றைய செய்தியின் ஒரு அரசியல் போக்காக இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்க ஒரு மனுவை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் பெரிய மாநாடு நடத்தின விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டின் நோக்கம் என்ன, கொள்கை என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட பட்டியலே வாசித்தார். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு கவர்னருங்கிற ஒரு பதவியே தேவையில்லை, அது வீணான ஒரு செலவு தான் அப்படிங்கிற மாதிரியான தோரணையில் பேசிட்டு இன்றைக்கி அதே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னரை போய் அவர் சந்திச்சிருக்கிறது இவருடைய செயல்பாடுக்கும் இவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கட்சிக்காரங்களே பல முறை பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்காக பிரச்சார பீரங்கியாக பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்துட்டு வரக்கூடிய ஐயநாதன் அவர்களும் கூட இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வருண்குமார் IPS அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை போர் ஒரு உச்சத்தை தொட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இவர் சட்டையை கலட்டிட்டு நீ வா, நம்ம ஒத்தைக்கு ஒத்த நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லுறாரு. வருண்குமார் IPS நான் உன்னை சட்டத்தின் மூலமாக தண்டிப்பேன், நீ நாம் தமிழர் கட்சி ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதில் உச்சபட்சமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, வருண்குமார் IPS நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த IPS போஸ்ட்டையே ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி அடிக்கடி பொது மேடைகளில் பத்திரிகையாளர்கள் முன்னாடி நிறைய முறை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ IPS ஆகி வந்திருக்கிய இங்க. சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு IPS. திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துறாரு. அந்த சந்திப்புல என்னைய மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் இல்லை. இந்த நிலையில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பா சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு அரசு துறை பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும்
பொது வெளியில் இது மாதிரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து இப்படி தகாத வார்த்தைகளில் பேசிக்கிறது விரும்பத்தகாதது. இதை வந்து டிஜிபியும் தலைமை செயலாளரும் வந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்து தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சரியான விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கருத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரியான குற்றவாளிகளை உடனடியாக பிணையில் விடுவிக்கக்கூடாது, அவங்கள கஸ்டடியை வந்து எடுத்து அவங்கள உரிய முறையில் வந்து விசாரித்து அதுலேயே அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு இடையில வந்து அவங்கள வந்து பிணையில் விட்டால் இது மாதிரியான நேர்மையான வழக்குகளை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது, அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நிறைய பொய் செய்திகள் பரவுகின்றன. தமிழ்நாடு அரசு குறித்தும் இந்திய அரசு குறித்தும் இது மாதிரியான பொய்யான தகவல்கள் நிறைய உண்மை செய்தியை போன்று வந்து நிறைய கிளிப்பிங்கள்லாம் வந்து பகிரப்படுது. அதன் மூலமாக வெறுப்பு பிரச்சாரங்கள் இந்தியா முழுக்க மக்களிடையே தூண்டப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது. இதற்காக தான் தமிழ்நாடு அரசு கடந்த ஓராண்டிற்கு முன்பு தகவல் சரிபார்ப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவி இது மாதிரி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பொய்யான தகவல்களை எல்லாம் கண்டறிஞ்சு அது வந்து சரியான தகவல் தானா, அது வந்து பொய்யான தகவல்னால் அது எங்கேருந்து பெறப்பட்டுச்சு, யாரால் அது பகிரப்படுகிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அமைப்பினர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 139 சிசிடிவி கேமராக்கள் முற்றிலும் பழுதாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரப்பட்ட இந்த செய்தியை ஆய்வு செய்த தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மொத்தமே 70 கேமராக்கள் தான் இருக்குது. இதில் 56 கேமராக்கள் வந்து நல்லாவே வேலை செய்யுது. அந்த 56 கேமராக்களிலிருந்து பெறப்பட்ட தரவுகளில் இருந்து தான் அந்த குற்றவாளி ஞானசேகரனை கைது செய்ததா சென்னை காவல்துறை ஆணையர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இந்த செய்தி இப்படி இருக்கல, 139 சிசிடிவி கேமராக்கள் வந்து பழுதாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சங்கிகள் வந்து திட்டமிட்டே பரப்பி இருக்கிறாங்க. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய கோஷ்டி சண்டை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குன்னா அது வந்து மறுப்பதற்கு இல்லைங்க. அப்படிதான் தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலையை வந்து மீறி யார் செயல்பட்டாலும் அவங்க பின்னுக்கு தள்ளப்படுறாங்க, இல்லாட்டா வந்து இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது. நம்ம காயத்ரி ரகுராமனா இருந்தாலும் சரி, திருச்சி சூர்யாவாக இருந்தாலும் சரி, தமிழக பாஜகவில் தாங்கள் வந்து முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து அகில இந்திய பாஜகவுக்கு போன நடிகை குஷ்பு அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பாஜகவில் இருந்து என்னைய யாரும் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறது இல்லை, அதனால நானும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் வந்து ஏன் பாஜக நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறத நீங்கள் அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க.